இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க அது கேக்குறாங்க, பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி விட்டு கேக்குறாங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போலாம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சார் போட்டிருக்கீங்க, காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேக்குறீங்களா? இப்ப என்ன, இப்ப விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க, ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லு, என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. As the Vice President of Tamil Film Producers Council, அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, இஸ் இட் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஆர் என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டில பேசலாம். இது ஒன்லி அபவுட் கோட் சார். அது நான் பேசுறேன் அப்புறமா. சார் உங்க மூவிஸ்னாலே யுவராஜ் ஒரே நிமிஷம், லாஸ்ட் கிளைமாக்ஸ் வந்தாச்சு. ஒன் மோர் சார், கேட்கவா சார்? சார் இங்க அதே மாதிரி சார் தமிழ் ட்ரெய்லர்ல வந்து ட்ரெய்லரோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தியில வந்து ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க. ஸோ இது மொழி ரீதியா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாற்றப்படுறதா? இதனால மருதமலை மாமணி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது, தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி பண்ணோம். இப்போ தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய ஒரு சின்னதாக அவர் வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் எண்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு ஃபன் மொமெண்ட்ல எண்ட் பண்ணணுங்கிறது ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமாக டமால் டிமில் போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதமலை போட்டோம் தமிழில். தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக்கோட முடிச்சு, வேற இந்த பாட்டு தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யாருக்கு மக்கள் இப்போ நீங்கள் படம் பாருங்க, அதே பாட்டு தான் அதே சீனில் அதே தான் வரும். இல்லை நம்ம ஆடியன்ஸ் மிஷன் இம்பாசிபிளோட கில்லியை பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறேன். விபிஜி இங்க ஷாலினி சொல்லுங்க. ஜி ஆக்சுவலி இங்க குங்குமம் ஷாலினி கை இங்க ஆக்சுவலி வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்க. ஆமா பேர் இருக்கவர், நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த படத்துல நான் யாருன்னு கேட்கல, பட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா? இருக்கலாம். சரி, இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா டைம் டிராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி? பிபிசியுனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல் எனக்கு பெருமையா இருக்கு. இல்லை, இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். அது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனாக தான் பண்ணியிருக்கோம். அது நான் எந்த படத்தோடைய ஒரு சீக்குவலும் இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு 15 நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நான் ட்வீட் பண்ணுறேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அனைத்து கோட்னு பேர் வச்சிருக்கீங்க, கோட்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்களும் பிரியாணி பிரியர், இங்க இருக்கிற நிறைய பேர் பிரியாணி பிரியர். இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் பிரியாணியா இருக்குமா, எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிரியாணி? எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிரியாணியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் கிளாஸ் கமர்ஷியல் பிடிக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரியாணி. சார் லாஸ்ட் क्वेश्चन ஒன் இங்க சார் வெங்கட் சார் ஹியர் சார், படத்துல வந்து பேங்காக் எதுக்குடா ஃபேமிலியோட போனீங்க? ஏதாவது சம்பவம் இருக்கா சார் ஃபேமிலியோட போயிட்டு ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க? இப்போ நான் திரும்ப அதை பத்தி பேசி திரும்ப வீட்டுல பிரச்சனை வரும். அது இட்ஸ் வெரி காமன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயும் எல்லா பசங்களுக்குள்ளேயும் எல்லாருமே பேசுற ஒரு காமனான ஒரு விஷயம். அதனால அது அப்படி ஜாலியாக தான் யூஸ் பண்ணாது. நீங்க போங்க
ஃபேமிலியோட போங்க, நல்லா இருக்கும். இல்ல லாஸ்ட்ல குமுதம் மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி, டோட்டல் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது படம்? கண்டிப்பா இருக்கும். we are trying for நார்த் இந்தியால வைடர் ரிலீஸ். அது வந்துடுச்சுன்னா இட் will break the record. right now close to 6,000 இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.